ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கழகத்திற்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபா அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதாவது 2026 எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகத்தோட முஸ்லீம் லீக் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்காக ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அது பயங்கர ஒரு பாசிட்டிவா தான் போயிருக்கு. ஸோ 2026 எலெக்ஷன்ல இந்த ஒரு கூட்டணி கன்ஃபார்ம். அண்ட் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியை பத்தி பயங்கர பாசிட்டிவா பேசியிருக்காரு. அதாவது டிவிகேக்கு எதிராக இஸ்லாமியர்களை திசை திருப்பும் திமுகவின் சித்து விளையாட்டு வேடுபடாது, இஸ்லாமியர்கள் தாவேகாக்கு அங்கீகாரம் வழங்கவில்லை என்று பொய்யான தகவல்களை பரப்பிட்டிருக்காங்க. அண்ட் வரப்போற 2026 எலெக்ஷன்ல தளபதி தான் பேட்ஸ்மேன், டிஎம்கே பவுலரா இருப்பாங்க, அதிமுக வெறும் பார்வையாளரா இருப்பாங்க, மக்கள் அம்பையரா இருந்து தளபதியை ஆட்சியில அமர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ மொரட்டு கிரிக்கெட் ஃபேனா இருப்பாரு போல. அண்ட் வரும் காலங்களில் இன்னும் இதே மாதிரி நிறைய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துல இணையத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு வலுவான கட்சியா மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணையத்தை பார்க்கலாம். அண்ட் மாநாடு மேடையிலேயே நிறைய இஸ்லாமியர்களை பார்க்க முடிஞ்சது. அண்ட் மாநாடு பந்தல் நடும் விழாவிலேயே முஸ்லிம், கிறிஸ்டின், இந்துன்னு எல்லா மதத்தினரும் சேர்ந்து தான் பந்தக்கால் நட்டாங்க. ஸோ அதனால தமிழக வெற்றி கழகம் கட்சியில எல்லா மதத்தினருக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுக்கு இப்போ இந்த ஒரு கூட்டணியே நல்ல எக்ஸாம்பிள். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.